வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் தென்மேற்கு வங்கக்கடலில் சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் கிழக்கு பகுதியில் காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு இன்று நாள் முழுவதும் ஒரே இடத்தில் நிலை கொண்டு நாளை மே 19ஆம் தேதி சற்று வடக்கே நகர்ந்து மே 20ஆம் தேதி மேலும் சற்று வடக்கு நகர்ந்து மே 21ஆம் தேதி ஆந்திராவில் தரையேறி வளிமண்டல சுழற்சியாக செயலிழந்து வட மாநிலங்களை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் தமிழகத்தில் மே 20ஆம் தேதி வரை ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்று பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலான இடங்களில் லேசான மிதமான மழை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காலை 10 மணி வரை மழை தொடர வாய்ப்புள்ளது. மேலும் டெல்டா மாவட்டங்களிலும் லேசான மிதமான மழை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் வேதாரண்யம், முத்துப்பேட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சீர்காழி, காரைக்கால், புதுச்சேரி, கடலூர், கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழை காலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் அரியலூர், பெரம்பலூர், திருச்சி இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை காலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி, பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், தாராபுரம் சுற்று வட்டாரங்கள், திருப்பூர் தெற்கு பகுதி, மேலும் கோயம்புத்தூர் மாநகரம் வடக்கு பகுதியும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று காலை நேரங்களில் பெரும்பாலான இடங்களில் லேசான மிதமான மழை காலை 10 மணி வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மீண்டும் மதியத்துக்கு பிறகு படிப்படியாக மழை இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. இன்று காற்று பகுதிக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி காற்றுப்பகுதி, ஆரல்வாய்மொழி காற்றுப்பகுதி, மேலும் பொள்ளாச்சி காற்றுப்பகுதிக்கும் இன்று லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காலை நேரங்களில் கிடைத்தால் மாலை நேரங்களிலும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இந்த இடங்களுக்கும் மாலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. விருதுநகர், திண்டுக்கல், மேலும் தேனி இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாகவும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் இன்று லேசான மிதமான மழை பரவலாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், மேலும் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பூர் தெற்கு பகுதியும் தாராபுரம் சுற்று வட்டாரங்களுக்கும் இன்று லேசான மிதமான மழையாக மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் மாநகரம் வடக்கு பகுதியும் மிதமான முதல் சற்று கனமழை வரை அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. அன்னூர் சுற்று வட்டாரங்கள், மேட்டுப்பாளையம் சுற்று வட்டாரங்கள், மேலும் பெரிய நாயக்கம்பாளையம், பாப்பு நாயக்கம்பாளையம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரி மாவட்டம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல் இந்த இடங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை இந்த இடங்களுக்கு இன்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, சீர்காழி, மேலும் கும்பகோணம், நெய்வேலி, புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று காலை நேரங்களில் மழை கிடைத்தால் மாலை நேரங்களில் ஒரு பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கனமழை என்பது பெரும்பாலும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மேலும் திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, மேலும் திருவள்ளூர், சென்னை, மதுராந்தகம், செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருவள்ளூர் மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, கடலூர், திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கனமழை என்பது பெரும்பாலும் அரியலூர், பெரம்பலூர் அதற்கு வடக்கு உள்ள மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்குமே, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை இந்த மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே இன்று மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான மிதமான மழையாகவும் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் பரவலாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை
மே மாதம் 19ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அனைத்து மாவட்டங்களுக்குமே கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை இந்த மாவட்டங்களில் அங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், நாமக்கல், கரூர் இந்த இடங்களுக்கும் அங்கே பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, சீர்காழி, புதுச்சேரி, காரைக்கால், கடலூர், கும்பகோணம், நெய்வேலி, திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் நாளை பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கும் நாளை பரவலாகவே அங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு பகுதியும் காற்று பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று திருப்பூர், ஈரோடு மாவட்டத்துக்கும் இன்று மே 18ஆம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை மே 19ஆம் தேதி பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, மதுராந்தகம், விழுப்புரம் இந்த மாவட்டங்களுக்கும் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மே மாதம் 19ஆம் தேதியை பொறுத்தவரை. மே மாதம் 20ஆம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கு சற்று குறைவாகவும், வட மாவட்டங்களுக்கு பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் விருதுநகருக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு சற்று பரவலாகவே மழைப்பொழிவு கனமழையாகவே அங்கே தொடர வாய்ப்புள்ளது. மே மாதம் 20ஆம் தேதியை பொறுத்தவரை. மே மாதம் 21ஆம் தேதியை பொறுத்தவரை நிகழ்வு ஆந்திராவில் தரையேறி வளிமண்டல சுழற்சியாக நிலை கொண்டிருக்கும் என்பதால் வட மாநிலங்களுக்கு பரவலாகவே அங்கங்கே மழை தொடர வாய்ப்புள்ளது. தமிழகத்திலும் பெரும்பாலும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு பரவலாகவும், திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் குறைவாகவும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் அரபிக்கடலில் மகாராஷ்டிரா அருகே ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டிருக்கும். மே மாதம் 21ஆம் தேதி, மே 22 காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அரபிக்கடலில் வலுவடையும். அதே வேளையில் தென்மேற்கு பருவமழையும் சற்று தீவிரமடையும். கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக இருக்கும். தமிழகத்தில் மழைப்பொழிவு சற்று தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மே 21 விட 22 மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் மழைப்பொழிவு தீவிரமடையும். மே 23, 24, 25 தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மேலும் மழைப்பொழிவு தீவிரமடையும். தென்மேற்கு பருவமழை கனமழை, மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தமிழகத்தில் காற்று பகுதிக்கும் முன்னேறி வந்து பொள்ளாச்சி காற்றுப்பகுதி, மேலும் செங்கோட்டை காற்றுப்பகுதியாக இருக்கட்டும், ஆரல்வாய்மொழி காற்றுப்பகுதியாக இருக்கட்டும், தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை, மிதமான மழை கொடுக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் உள்பகுதி வரை மழைப்பொழிவு லேசான மிதமான மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் மே மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு மேற்கே மழை படிப்படியாக அதிகரிக்கும். தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலன மழை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அரபிக்கடலில் மே மாதம் 22ஆம் தேதி உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடக்கே முன்னேறி சென்று குஜராத்துக்கும் மகாராஷ்டிராவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் தரையேறி கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் மே மாதம் 26ஆம் தேதி வடகிழக்கு வங்கக்கடலுக்கு ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வும் தீவிரமடையும் என்பதால் வருகிற நாட்களில் படிப்படியாக மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா, மேலும் கர்நாடகா, கோவா இந்த இடங்களுக்கு படிப்படியாக தென்மேற்கு பருவமழை மே 22ஆம் தேதியிலிருந்து தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இப்போதைக்கு குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, மேலும் இலங்கைக்கு தெற்கு பகுதி காற்றின் வேகம் இருந்தாலும் நாளை முதல் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். குமரிக்கடல், மன்னார் வளைகுடா முழுவதுமே காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மேலும் மே மாதம் 20ஆம் தேதி வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். மே 21ஆம் தேதி முதல் வங்கக்கடலாக இருந்தாலும் சரி, மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், மேலும் அரபிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மே 22ஆம் தேதிக்கு பிறகு வலுவான காற்றாக பயணிக்கும் என்பதால் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் கணவாய் பகுதியிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். செங்கோட்டை கணவாய் பகுதியாக இருந்தாலும் சரி, ஆரல்வாய்மொழி கணவாய் பகுதியாக இருந்தாலும் சரி, பொள்ளாச்சி கணவாய் பகுதியாக இருந்தாலும் சரி, காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். காற்றின் வேகம் அதிகரிக்கும் வேளையில்தான் உங்களுக்கு மழைப்பொழிவு சாரல் மழை முன்னேறி வந்து ஒரு பரவலான மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகம் உள்பகுதியிலும். மேலும் வருகிற நாட்களில் கடல் அலை சற்று சீற்றமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. இப்போது
குமரிக்கடல் உள்பகுதி, மேலும் இலங்கைக்கு தெற்கு பகுதி கடல் அலை சற்று சீற்றமாக இருந்தாலும் வருகிற நாட்களில் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், வங்கக்கடல், அரபிக்கடல் கடல் அலை சற்று சீற்றமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்களை பொறுத்தவரை வருகிற நாட்களில் காற்றின் வேகமும் அதிகரித்து காணப்படும். மேலும் கடல் அலையும் சற்று சீற்றமாக இருக்கும் என்பதால் உங்கள் பணிகளுக்கு சற்று தொய்வே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் கடல் அமைப்பு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.